வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு பேலஸ் மார்ஷல் ஸ்பிரிட் அனிமோட 16வது எபிசோட பற்றி பார்க்க போகிறோம். அந்த இடம் ஃபுல்லாக ரெட் கலரில் இருக்குது. அந்த ஓனாய் குட்டிங்க வந்து அவனை நக்குது. ஃபேங் கண்ணை திறந்து ஏஞ்சி உக்காந்து அந்த குட்டியை பார்க்குறான். இந்த 3 குட்டிங்களுக்கும் என்ன ஆச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவனோட கோல்டன் ஸ்பிரிட் பவரை யூஸ் பண்ணி அதை உடைக்க ட்ரை பண்ணுறான். ஆனால் அப்பயும் அதை அவனால் உடைக்க முடியல. பள்ளத்திலிருந்து மேலே வந்து ரெண்டுத்தையும் பார்த்துட்டு இந்த பயணத்தால் என்னுடைய பவரை அதிகரிக்க முடிஞ்சிருக்கு ஃபேங் சொல்றான். சீனை கட் பண்ண மெயினால காட்டுறாங்க. லிசாவும் இன்னொருத்தனும் நடந்து வராங்க. எப்ப இருக்கிறத விட இந்த டைம் எனக்கு அதிக ஸ்பிரிட் ஸ்டோன் கிடைச்சிடுச்சுன்னு லிசா சொல்றான். எல்டர் சன் வளர வளர எங்களை நல்லா பாத்துக்கிறாருன்னு அவன் சொல்றான். டே ஃபேங், உனக்கு எவ்வளவு தைரியம் தான் நீ திருப்பி வருவடான்னு அவன் கேட்கறான். ஃபேங் முறைச்சு பாக்குறான். பயந்துகிட்டு 2 பேரும் வைய விட்டுறாங்க. ஃபேங் நடந்து போறான். அவனுடைய தோற்றமே பயங்கரமா இருக்கு. வா, இதை போய் எல்டர் கிட்ட சொல்லணும்னு அவன் சொல்றான். சீனை கட் பண்ண மார்க்கெட்டை காட்டுறானுங்க. அங்க 3 பேர் நின்னுகிட்டு பொருள் வித்துக்கிட்டு இருக்கானுங்க. இந்த தோல் கவசத்தை பாருங்க, இது பிளாக் பிளேட் ஸ்னேக்கோடைய தோல்ல செஞ்சதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இது ரொம்ப ஸ்ட்ராங்கானது. இதோடைய விலை வெறும் 50 மிடில் ஸ்டோன் மட்டும்தான் சொல்லிட்டு வித்துக்கிட்டு இருக்கான். வந்து பாருங்க, இதை நான் கிங்சன் மலையில இருந்து எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன். இது உங்களுடைய பவர் அதிகரிக்க யூஸ் ஆகும்னு அவன் சொல்லி வித்துக்கிட்டு இருக்கான். அது சியான் ஃபேங் தானேன்னு அவன் கேட்கறான். உன்னுடைய டீச்சர் கல்லறையை பாதுகாக்காம எங்கடா போன? பயிற்சி செய்ய முடியாத குப்பை நீ எல்லாம் எதுக்குடா உயிரோட இருக்குன்னு அவனுங்க பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அதெல்லாம் கண்டுக்காம ஃபேங் வந்து அந்த பாக்ஸை வச்சுட்டு கீழே உக்காடுறான். அவனுங்க ஃபேங் கிட்ட வந்து கிங்கி ஒன்று விட்டு போனதுலேருந்து எந்த ஒரு நல்ல விஷயமும் நடக்கல போலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. என்ன இது உண்மையிலேயே பிளாக் பிளேட் ஸ்னேக் உடைய தோலான்னு அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். பிளாக் பிளேட் ஸ்னேக் ரொம்ப ஸ்ட்ராங்கானது. அதை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். பெரியவங்க கூட பிளாக் பிளேட் ஸ்னேக்கை கண்டுபிடிக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்கன்னு கேள்விப்பட்டான். அதை எப்படி ஃபேங் கண்டுபிடிச்சான்னு தெரியலன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்சு இவன் மார்ஷல் ஆர்ட்ஸை ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பான். அதனால தான் அவன் அந்த பிளாக் பிளேட் ஸ்னேக்கை சாவடிச்சு அதோடைய தோலை எடுத்துக்கிட்டு வந்திருக்கிறான்னு அவன் சொல்கிறான். ஃபேங் விற்கிறத பார்க்கறதுக்கு அங்கே வரானுங்க. பார்த்தா அந்த இடத்துக்கு சன் எக்ஸும் லிசாவும் கூட இருந்தவனும் அங்கே வராங்க. சீனியர் சன் ஃபேங் அது இருக்கிறான்னு அவன் சொல்கிறான். நான் உன்னை கடைசியாக கண்டுபிடிச்சிட்டேன்டான்னு திரும்பி பார்க்குறான். அந்த இடத்துல 3 பேர் நடந்து போகிறானுங்க. துவான் ஃபேமிலியை சேர்ந்த 3 புலிங்களும் எதுக்கு இங்கே வராங்கன்னு சொல்லிட்டு சன் எக்ஸும் கேட்குறான். துவான் ஃபேமிலியை சேர்ந்த 3 புலிங்களும் ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க. அவங்க 3 பேரும் இந்த வருஷம் செக்டர்ல நடக்க போற போட்டியில கலந்துக்கு போத்தா வதந்தி கிளம்பிக்கிட்டு இருக்கு. நம்ம அங்க போகணுமான்னு லிசா கேட்கறா. தேவையில்லை, என்ன நடக்குதுன்னு பார்க்கலான்னு சன் எக்ஸு சொல்றான். நவருன்னு சொல்லிட்டு அங்க இருந்தவனை தள்ளி விட்டுறான். அவன் கடுப்பாயிட்டு அவங்கள மறைச்சு பார்க்கறான். பின்னாடி வந்தவன் அவனை பார்த்த உடனே பயந்துடுறான். அவன் சிரிச்சுக்கிட்டே முன்னாடி வந்து இந்த 2 பொருளும் உன்னுடையதான்னு கேட்கறான். ஆமா, இந்த 2மே என்னுடைய தான். இது நீங்க வாங்கறதுக்கு விரும்புறீங்களான்னு ஃபேங் கேட்கறான். வாங்கவான்னு சொல்லிட்டு அவனுங்க சிரிக்கிறானுங்க. நான் இதை கொள்ளடிக்க வந்தேன். இது எங்களுக்கு சொந்தம். இது என்னுடையது. நீ என்கிட்ட இருந்து திருடிக்கிட்டு வந்துட்ட. நீ எனக்கு 100 லோ ஸ்பிரிட் ஸ்டோனை கொடுத்துட்டேன்னா நான் உன்னை பனிஷ்மெண்ட் ஆளுக்கு கூட்டின்னு போக மாட்டேன்னு அவன் சொல்றான். நீங்க இதை என்கிட்ட இருந்து எடுத்துருவீங்களாடா? டே முட்டாளியன்னு சொல்லிட்டு அவனுங்க வந்து அதில் கை வைக்கிறானுங்க. ஃபேங் அவனுங்க கையை பிடிச்சிடுறான். விடுடா எங்களன்னு அவனுங்க சொல்றானுங்க. அவன் சிரிக்கிறான். ஃபேங்குக்கு அறிவுன்றதே இல்லை. டிங்சாங் கூட போய் பிரச்சனை வச்சுக்கிறான்னு சன் எக்ஸு சொல்றான். உண்மையிலேயே ஃபேங்குக்கு உயிர் வாயத்துல விருப்பம் இல்லை போலன்னு லிசா சொல்றா. அவனுங்க 2 பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு கையை ஈக்குறானுங்க. ஃபேங் நல்லா டைட்டா பிடிச்சிக்கிட்டு இருக்கான். ஃபேங் அவனுடைய கோல்டன் ஸ்பிரிட் பவர் மூலியமா அடிக்கிறான். அவனுங்க 2 பேரும் பறந்து போயிடுறானுங்க. நீங்க எதையும் வாங்க விரும்பலன்னா சைலண்டா இங்க இருந்து போயிடுங்கடா. இந்த குப்பை ஃபேங் கிட்ட ஏதோ மாற்றம் இருக்குன்னு லிசா சொல்றா. அவன் துவான் செங்லையும் ஈஸியா தோக்கடிச்சிட்டான். அவங்க 2 பேரும் 5th லெவல் செலஸ்டியல் கேட் ரிலிம்லையும் ஹெவன்லி கேட் ரிலிம்லையும் இருந்தாங்க. இவரால் ஃபேங்கை தோக்கடிக்க முடியுமான்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா என்னுடைய பிரதருங்களை அடிச்சிருப்பேன்னு சொல்லிட்டு அடிக்க ஓடி வரான். ஃபேங் அவனுடைய கோல்டன் ஸ்பிரிட் பவரை வர வச்சு அதை தடுத்துடுறான். அவனுடைய ஃபுல் பவரை கொடுக்குறான். இருந்தாலும் ஃபேங் அவனை அடிச்சு தள்ளிடுறான். சாவுடான்னு சொல்லிட்டு கத்தி எடுத்துட்டு மேலே எகுறான். அவனை மாரியே 5 உருவம் வருது. அந்த 5 உருவமும் 5 புலியா மாறுது. அந்த புலியெல்லாம் சேர்ந்து ஒரு புலியா மாறி வெட்ட வரான். 5 புலிவாலா சன் எக்ஸு கண்டிப்பா இப்ப ஃபேங் செத்து போயிடுவான்னு லிசா சொல்றா. ஃபேங் அவனுடைய ஷீல்டை வர வச்சு அதை தடுத்துடுறான். இவ்வளவுதான், நான் இன்னும் எதிர்பார்த்தேன்னு சொல்லிட்டு அடிக்கிறான். அவனுடைய வால் பறந்து போயிடுது. ஷீல்டு அனுப்பி அவனை அடிச்சிடறான். அவன் போய் கீழே விழுந்துடுறான். 6th லெவல் ஸ்கை கேட் ரிலீமா. சன் எக்ஸு ஃபேங் போன மாசம் வெறும் 3வது லெவல்ல தான் இருந்தான். ஆனா இப்ப 6வது லெவல்ல இருக்கான். வாய மூடுன்னு சன் எக்ஸு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து கிளம்புறான். பின்னாடி அவனுங்களும் போயிடுறாங்க. ஃபேங் நடந்து அவன் கிட்ட வரான். என்ன
என்னை கொன்னுடாதன்னு அவன் சொல்கிறான். நீ 20 மிடில் ஸ்பிரிட் ஸ்டோனை கொடுக்கணும் லாஸ் ஆனதுக்காகன்னு ஃபேங் சொல்கிறான். என்னை உயிரோட விடுறதுக்காக நான் 30 மிடில் ஸ்பிரிட் ஸ்டோனை கொடுக்குறேன்னு அவன் சொல்கிறான். அவனுக்கு 2 பேரும் பின்னாடி இருந்து வெட்ட வரானுங்க. ஃபேங் திரும்பி அதை பார்த்துட்டு ஷீல்டை வர வச்சு தடுத்துடுறான் அவனுங்க 2 பேரையும். ஷீல்டை உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறானுங்க. ஃபேங் அவனுங்க 2 பேரையும் தள்ளிடுறான். அவன் திரும்பி கையில் இருந்து ஏதோ ஊசி மாரி அனுப்புகிறான். ஃபேங் அதை பிடிச்சி திருப்பி அவனுக்கே அனுப்பிடுறான். பிரதர்ன்னு அவனுக்கு கத்துறானுங்க. பார்த்தா அவன் நெஞ்சிலே குத்திக்கிட்டு இருக்கு. அவன் ஸ்பிரிட் ஸ்டோனை தூக்கி ஃபேங் கிட்ட போட்டுடுறான். அதில் 60 மிடில் ஸ்பிரிட் ஸ்டோன் இருக்கு, என்னை உயிரோட விட்டுருன்னு அவன் சொல்கிறான். உனக்கு ஒன்று தெரியுமா, கிங்சன் மலையில் எப்பயும் சண்டை போடுறதுக்கும் மற்றவங்களை பற்றி வருத்தப்படுறதுக்கும் மக்கள் இருக்காங்க. நிச்சயமா நீ தண்டனை அனுபவிப்ப. அவனுடைய வாயிலிருந்து ரத்தம் வருது. இதோட இந்த எபிசோடு முடியுது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம வீடியோக்கு லைக்கை போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள் கொடுத்துருங்க. இந்த மாதிரி அனுப்பி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுறேங்க. நான் உங்களை அடுத்த எபிசோடில் மீட் பண்ணுறேன். See you guys.